வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி செய்ய போகிறது உருளைக்கிழங்கு பொரியலுங்க. இதை கொஞ்சம் வித்தியாசமாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சீரகத்தையும் கடுகையும் வறுத்து சேர்க்க போகிறோங்க. சீரகம் 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கடுகு 1 ஸ்பூன். இப்போ இது ரெண்டையும் நம்ம அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுட்டு லேசாக வறுத்துக்கலாங்க. நம்மளுக்கு சீரகம் கடுகு பொடிசாக இருக்கிறதுனால சீக்கிரம் வறுபட்டுருங்க. ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. நம்ம இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி உருளைக்கிழங்கு பொரியலில் சேர்த்தோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வறுபட்டுருச்சுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நைஸாக பொடி பண்ணணும்னு இல்லைங்க, ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு வறுக்க நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு 1/4 ஸ்பூன். கடுகு நல்லா பொரிஞ்சு வருதுங்க. ஒரு 6 பல் பூண்டை நான் தோலோடு தட்டி எடுத்துருக்கேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது கூடவே நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வாயு பிடிக்குங்க, அதனால் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பூண்டெல்லாம் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டேங்க. மூணு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. ஒரு 3 தடவை அலசி எடுத்துட்டேன். இப்போ நாம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள் 1 சிட்டிகை அளவு. தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்குலாம் நல்லா சேர்த்து நல்லா எண்ணெயோட நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நம்ம இதில் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கலைங்க. பொடிசாக கட் பண்ணி நான் தண்ணியில் கழுவி இருக்கிறதுனால அதில் இருக்கிற தண்ணியே கொஞ்சம் போதும், கரெக்டான அளவில் இருக்குங்க. இப்போ நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு சிம்மிலே வச்சு நம்ம வேக வைக்கலாங்க. உருளைக்கிழங்கெல்லாம் பாதி அளவுக்கு நல்லா எண்ணெயில் வதங்கி வந்திருக்குங்க. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் சேர்க்குறேங்க. நம்ம தனி மிளகாய்த்தூள் கூட இதில் சேர்க்கலாங்க, இருந்தாலும் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்கு தான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனைலாம் போகட்டாங்க. அந்த மிளகாய்த்தூளை நல்லா கிண்டி விட்டுடலாம். உருளைக்கிழங்க ஒரு 7 நிமிஷத்துக்கு நம்ம அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும், சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.